சமீபத்தில் அதிகமாக சமூக வலைதளங்கள் முழுக்க அதிகமாக பேசி வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் எது அப்படின்னு பார்க்கும் பொழுது ஜெயம் ரவி அவர்களினுடைய விவாகரத்து செய்தி தான். அதற்கு என்ன காரணம் அப்படின்னா, அவர் ஐசரி கணேசன் அவர்களினுடைய இல்ல திருமண விழாவில் பாடகி கெனிசாவோட வந்தது தான். ஏற்கனவே அவரிடம் ஆர்த்தி நிறைய விஷயங்கள் கேட்ட பொழுது என்னுடைய பார்த்திங்கன்னா ஒரு பெயின் ரிலீஃப் தரக்கூடிய மாதிரி ஹீலராக தான் அவங்க இருந்தாங்கன்னு ரொம்ப அவர் ஓவர் கான்ஃபிடென்ட்டோடு பேசியிருந்தார். நிறைய அவர் செய்திகளை வெளியிடவும் செஞ்சுருந்தார். இந்த சூழ்நிலையில் இப்போ இருவருமே ஜோடியாக ஒரே மாதிரியாக ஆடைகள் அணிந்து வந்ததுமே எல்லாருமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஒன்றா வந்திருந்தாலே மிகப்பெரிய அளவில் பேசுவாங்க. ஆனால் அவங்க ஒரே மாதிரியாக ஆடைகள் அணிந்து வந்தது எல்லோருக்குமே மிகப்பெரிய அளவில் ஒரு ஷாக்காக இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும். அவரவர் துணையை தேடிக்கொள்வது அவரவர் விஷயம் அப்படின்ற தனிப்பட்ட விஷயம் அப்படின்னு எல்லோருக்குமே தெரியும். ஆனால் இவங்க சமூக வலைதளங்களில் அதிகமாக ஒருவருக்கொருவர் பேச ஆரம்பித்தது தான் எல்லாருமே இப்போ அதை பற்றி விமர்சனம் கொடுக்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கு. ஜெயம் ரவி அவர்கள் ஆரம்பத்தில் இருந்தே தன்னுடைய மனைவி தன்னை கட்டுப்படுத்தி வச்சுருந்தாங்க. அதற்கப்புறமாக நான் ஒரு தங்க முட்டை இடக்கூடிய வாத்தாக தான் என்னுடைய மாமியாருக்கும் அவங்களுடைய மகளான என்னுடைய மனைவிக்கும் இருந்திருக்கிறேன். ஒரு கட்டத்துக்கு மேலே என்னால் அந்த டிப்ரெஷனை தாங்க முடியல, என்னுடைய உயிரே போயின்ற நிலைமை கூட வந்துருச்சு, அதனால தான் நான் அதுலேருந்து வெளியில் வந்துட்டேன்னு நிறைய விஷயங்கள் பேசியிருந்தார். அதோடு மட்டும் இல்லாமல் தன்னுடைய மகன்களை பார்க்குறதுக்காக நீதிமன்றத்தில் கொடுத்த ஆர்டரின் பேரில் போகணுன்னா பல மாதங்களுக்கு ஒரு முறை நான் பார்த்துடணும். இப்படி இருக்கிற சூழ்நிலையில் அவங்க கூட தொடர்பு கொள்ளக்கூடிய எல்லா தகவல் தொடர்புமே துண்டிக்கப்பட்டிருக்கு. என்னுடைய மகன்களை பார்க்கவே விடலை. கடைசியாக நான் பார்த்தது கிறிஸ்மஸ் அப்போ தான். இதை பற்றி நிறைய விஷயங்களை நான் சொல்லிட்டேன். என்னால் எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா வெளியில் சொல்லணும் அப்படின்ற அவசியம் இல்லை. அதையும் தாண்டி இந்த மாதிரியெல்லாம் நடந்திருக்கு அப்படின்றது எல்லாருமே சினிமா வட்டாரத்தில் இருக்கவங்களுக்கு தெரியும். இதையும் தாண்டி இப்படியெல்லாம் அவங்க பேசினா அவங்க என்னெல்லாம் பண்ணாங்கன்றது நானும் சொல்ல மாதிரியாக இருக்குன்னு அவர் சொல்லாமல் சொல்லியிருக்கிறாரு. தன்னுடைய சமூக வலைதளத்தில் ஆர்த்தி அவர்கள் போட்ட பதிவை பார்த்துட்டு இப்போ பதிலடி கொடுக்கக்கூடிய வகையில் தான் ஜெயம் ரவி அவர்கள் இந்த மாதிரி செஞ்சுருக்கிறாரு. நான் ஆர்த்தி பார்த்திங்கன்னா சொல்லியிருக்கிறாங்கன்னா, என்னுடைய கணவரிடமிருந்து விவாகரத்து வாங்குற வரைக்கும் நான் ஆர்த்தி ரவி தான், ஆர்த்தி ஜெயம் ரவி தான். என்னுடைய சமூக வலைதள கணக்கு ஃபுல்லாகவே அந்த பேரில் தான் இருக்குது. தயவுசெய்து யாரும் என்ன முன்னாள் மனைவின்னு சொல்லாதீங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஆர்த்தி அவர்களும் இன்னும் அவர் மேலே உரிமை அன்பு இருக்கிற மாதிரி பேசுகிறாங்க. ஆனால் ரவிமோகன் அவர்கள் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, எனக்கு இந்த மாதிரிலாம் பிரச்சனை இருக்குது, நிச்சயமாக சான்ஸே கிடையாது, என்னை தப்பாக கெனிஷாவோட சேர்த்து பேசாதீங்க, அவங்க ஒரு ஹீலர், நானும் அவங்களும் ஃப்யூச்சரில் பார்த்திங்கன்னா ஒரு ஹீலிங் சென்டர் வைக்க போகிறோம் அப்படின்னு அவரும் பார்த்திங்கன்னா பல விஷயங்களை பேசி வராரு. ஆக மொத்தத்தில் இவங்க பேசுகிறதெல்லாம் கேட்டுட்டு இப்போ ஒரு விமர்சனம் பண்ணக்கூடிய ஒரு நபராக எல்லாரும் சொல்லக்கூடிய விஷயம், குழந்தைகளுக்காக இருவரும் சேர்ந்து வாழலாமே அப்படின்ற ஒரு இதுதான் சொல்கிறாங்க. ஆனால் என்னுடைய மகன்களுக்கு அடிபட்டிருக்கு, கார் விபத்தில் அவங்க அடிபட்டிருக்காங்க, உடல்நலம் சரியில்லாமல் இருக்காங்க அப்படின்றது அவங்களுக்கு அந்த விஷயம் நடந்து 1 மந்த்துக்கு அப்புறமா தான் எனக்கே தெரியும். நம்ம பிள்ளைகளை பார்க்க போகலாம் அப்படின்னு நான் போனப்போ என்னை அவங்க அனுமதிக்கலை அப்படின்னு அவருடைய தரப்பில் பல விஷயங்களை சொல்கிறாரு. ஆக மொத்தத்தில் இருவருமே அவங்கவுங்களுடைய தரப்பில் சொல்கிறாங்க. ஆனால் உண்மை என்ன நடந்ததுன்றது இருவரினுடைய மனசாட்சிக்குமே தெரியும். நம்மளுடைய சார்பாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, குழந்தைகளுக்காக அவங்க இருவருமே ஒன்றாக சேர்ந்து வாழலாம். இது அவங்களுடைய தனிப்பட்ட விஷயம். இப்போ எல்லோருமே சொல்லி வந்துட்டு இருக்கக்கூடிய விஷயம் என்னென்னா, குழந்தைகளுடைய எதிர்காலத்தை யாருமே யோசிக்கலையா அப்படின்றதான். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.